இன்றைக்கி பார்க்க போகிற மூவி ரிவ்யூ ஹிட்லர் 2024 வெளிவந்த இந்த படம் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் தனா அவர்கள். மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விவேக் மெர்ல்வின். இவர் கூட அதாவது விஜய் ஆண்டனி கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் நரேன் வந்து பண்ணியிருக்காரு, விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ஹீரோயினாக வந்து ரியா சுமன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மற்றும் ரெட்டின் கிங்ஸ்லி இந்தமாரி பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஊருக்கு வந்து பாலம் கிடையாது, பாலம் கட்டின மாதிரி கணக்கு காமிச்சிருப்பாங்க. கணக்கு காமிச்ச அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து இறந்துடுறாங்க அந்த பாலத்தை கடக்கும் போது. அதாவது பாலமே இல்லை, கயிறு கட்டி அந்த இடத்துல நடக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அப்போ வந்து சிலர் இறந்துடுறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த கொலைகள் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வாசுதேவ மேனன் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த கொலைகள்லாம் வந்து யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் படத்தில் பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் படத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இவர் தான் கொலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஆனால் அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தது பார்க்கவும். யாரெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் மட்டும் சாவறாங்க. ஆல்ரெடி இறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பல கேஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதனால் போலீஸ் வந்து யார் கொன்னாங்க, அதுவும் துப்பாக்கி வச்சு யார் கொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது முயற்சி பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வந்து அரசியல் கட்சியில் இருக்க ஒரு ஆளே வந்து கூப்பிட்டுட்டு செத்தது எங்கள் ஆள் வெறும் சாவை மட்டும் செய்யலை, எங்கள் ஆள்கிட்ட இருந்த பணத்தையும் ஆட்டையை போட்டிருக்காங்க, நீங்கள் அந்த பணத்தை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வாசுதேவ மேனன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஹீரோயினை வெறும் லவ் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் தான் தெரியும் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அந்த வீட்டுக்கும் இவருக்கும். ஸோ அதெல்லாம் காமிக்கிறப்ப படத்தில் சஸ்பென்ஸாகவும் த்ரில்லராகவும் இருந்தது. படத்தில் எமோஷ்னல் சில இடத்துல வச்சுருக்காங்க. அது கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் டான்ஸ் ஆடுவார். ஸோ அந்த இடம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைட் சீன் எல்லாமே பக்காவாகவும் தரமானவும் இருக்கும். படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கதை எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றது தெரியாமையே போயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. அந்த சீனை காமிக்காமல் இந்த படத்தை மூவ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா எந்த மாதிரியான கதைனே கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கில் சிலர் சாவரத்தை காமிக்கிறத வச்சு ஓரளவுக்கு படம் இதுக்காக தான் படம் போகுதோ அப்படின்ட்டு நம்ம சின்ன கெஸ்ஸிங் பண்ணுற வரைக்கும் வச்சுட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் காமிக்காமல் டேரெக்டாக படத்தை மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக ஹைப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி படத்தில் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே தான். சாங்ஸில் ஒரு ஆவரேஜ் சாங் ஓகே பார்க்கலாம், படத்தில் வச்சுருக்காங்க தவிர்த்து மற்றபடி படத்தில் ஹைப்பை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு சாங்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. மற்றபடி விஜய் ஆண்டனியோட ரோல் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. தனா அவர்களோட டைரக்ஷனில் இந்த படம் இப்பயும் தேட்டரில் ரன்னிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட செகண்ட் வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பாருங்கள், தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு எவ்வளோ தருவேன்னா 8.5 தாராளமாக தருவேன். ஏன்னா படத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெளிவாகவும் படத்தில் காமிச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டாகவும் காமிச்சிருக்கிறது வந்து படத்தில் பார்க்குற மக்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணும். அதனால் இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 8.5 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.